ராஜா விட்டான்னு சொல்றாங்க. ராஜா என் பிள்ளைய நேற்று ஆக்கி சாப்பிட்டாங்க, 2 பேரும் தான் சாப்பிட்டோம், நீங்க அவ பிள்ளைய கேட்டா தரணுங்கிறா அப்படின்னு சொல்லும்போது இந்த ராஜா சொன்ன வார்த்தை 27ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 6:27. அதற்கு அவன் கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் அதாவது குடோன்ல இருந்தா, களஞ்சியம்னு சேவிங் பண்ற குடோன்ல இருந்தா, ஆலை ஃபேக்டரியில இருந்தா, அவர் வந்து தன்னுடைய ட்ரெஸ்ஸை என்ன செஞ்சாரு, கிழிச்சு அவருடைய துக்கம். அவர் ஒரு அரசன்கிட்ட போனா ஏதாவது ஒரு கால் வயிற்றுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசை அந்த பெண்ணுக்கு, அந்த 2 பேருக்கு. ஆனா அந்த அரசன் சொல்றாரு, கர்த்தர் உன்னை ரட்சிக்காது இருந்தால் பாருங்க, மனிதர்கள் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஸ்டேட்டஸ்ல இருந்தா கூட எல்லா நேரத்திலையும் மனிதர்களால் நமக்கு உதவி செய்ய முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 14-15 ஒரு காரியம் படிக்கிறோம். தானியேலினுடைய வளர்ச்சியை பொறுக்க மாட்டாம தானியேலினுடைய விரோதிகள் ஒரு திட்டம் போடுறாங்க. ராஜாவை தவிர 30 நாளைக்கு யாரும் எந்த கடவுளையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. தானியேலுடைய பழக்கம் எப்படி இருந்துச்சு, அந்தி சந்தி மதியம் 3 வேளை அவர் வந்து முழங்கால் படிக்கிட்டு, அவர் 3 வேளை, நம்ம 3 வேளை சாப்பிடுவோம், நம்மலாம் சொல்லுங்க, நம்மலாம் 3 வேளை சாப்பிடுவோம், அவர் 3 நேரம் ஜெபம் பண்ணியிருக்காரு. ஆமென். அந்தி சந்தி மதியம் 3 வேளை அவர் வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். ஃபேவரபிள் கண்டிஷனோ அன்ஃபேவரபிள் கண்டிஷனோ எதுனாலும் பிரச்சனை இல்லை, அவர் வந்து தன்னுடைய தேவனுக்கு கொடுக்குற நேரத்தை எதுக்கு கொடுக்க மாட்டார். அவ்வளவு பிஸியான ஆளு. பிரைம் மினிஸ்டர் தானியேல் யாரு, நரேந்திர மோடி மாதிரி தானியேல் வந்து அந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து ஜெபம் பண்றாரு. இதுக்க திட்டம் போட்டு அவரை வந்து சிறைச்சு, அவரை வந்து எங்க போடுறாங்க, சிங்கக்கெபியில கொண்டு போடுறாங்க. சிங்கக்கெபியில போடும்போது ராஜா வந்து வாசிங்க 14ஆம் வசனம். பாருங்க, ராஜாவுடைய ரொம்ப ஃப்ரெண்டு தானியேல், அசிஸ்டன்ட் மாதிரி. எந்த ஒரு டிசிஷன் எடுக்கனாலும் தானியேல் இல்லாம செய்ய மாட்டார். ராஜாவுக்கே தெரியல எந்த மாதிரி ட்ராப்ல ராஜா சிக்கிட்டாரு. பாருங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாவது காப்பாத்திடலாமா அப்படின்னு முயற்சி பண்ற. இந்த பேரறிவாளன் அப்படின்னு ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு தமிழ்நாடு அரசு ரொம்ப முயற்சி பண்ணி எப்படி என்ன பண்ணாங்க, அவரை விடுதலை பண்ணாங்க பாருங்க. அதே மாதிரி எப்படியாவது முயற்சி பண்றாரு. அந்த நாட்டு சட்டம் எப்படி தெரியுமா, ஒன்ஸ் ராஜா வந்து லா பாஸ் பண்ணிட்டாருன்னா ராஜா நினைச்சா கூட அதை ரிவோக் பண்ண முடியாது, ராஜா நினைச்சா கூட அதை மாற்ற முடியாது. அதை சொல்றாங்க, ராஜாவே நீங்க கட்டளையிட்டதுனால இதை நீங்க நினைச்சா கூட மாற்ற முடியாது, இதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம், பேசிக் ரூல் ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, ராஜாவாலையும் ஒன்றும் செய்ய முடியல. சம்டைம் ஹியூமன் எய்ட்ஸ் வில் ஃபெயில். ராஜாவிட்ட போய் அந்த பெண் சொல்றால, ராஜாவே என்ன வெச்சி. இங்க தானியேலை காப்பாத்துறதுக்கு ராஜா முயற்சி பண்றாரு. ராஜாவால முடிஞ்சா முடியல. அப்ப பாருங்க, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேர்ல இருக்கணும். மனிதர்களால எல்லா நேரத்திலும் நமக்கு உதவி செய்து விட முடியாது. எல்லா நேரத்திலும் நமக்கு உதவி செய்து விட, அவங்களுக்கு மனசு இருந்தா கூட அவங்களால எல்லா நேரத்திலும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ராஜாவால உதவி செய்ய முடியல, ஆனா கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அது பின்னால நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1-2 ராகேல் வந்து சொல்றா. இந்த ராகேல யாக்கோபு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்றார். எத்தனை வருஷம் லவ் பண்ணாராமா, 14 வருஷம். இங்க யாரையும் லவ் பண்ணிட கூடாது. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வாழ்க்கை துணையை தருவார். ஆமென் வரணுங்குது. ஆமென். இப்படிதான் சொல்லணும். ஆமென். வாலிபுகளை சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்ப்பார். உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டாம். ஆமென். நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டாம். பாருங்க, கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு, நீங்களே நினைச்சா கூட கிடைக்காத ஒரு மாப்பிள்ளையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எதுக்கு போனேன், கதையை மாறி போச்சு. ஓகே. ராகேல ரொம்ப நேசிச்சு கல்யாணம் பண்றாரு. யாக்கோபுக்கு எத்தனை மனைவி? 4 மனைவி. ஓகே, 2 மனைவி 2. அது அந்த கால பழக்கம். இந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. ஆமென். பைபிள் இருக்கு பாஸ்டர் சொல்லக்கூடாது. ஆமென். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் யாக்கோபு. ஆமென். யாக்கோபு நிம்மதியா இருந்தா நினைக்கிறீங்க? தவளை தண்ணி கிழிச்சான்,
என்ன அந்த தரைக்கும் தண்ணிக்கும் இழுத்த மாதிரி அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறார். அப்போ ராகேல் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு இந்த அம்மா சொல்றாங்க, எப்பா நீ என்னையும் கல்யாணம் பண்ண, என் அக்காவையும் நீ தான் கல்யாணம் பண்ணியிருக்க, என் வேலைக்காரியும் நீ கல்யாணம் பண்ணியிருக்க, எங்க அக்கா வேலைக்காரியும் கல்யாணம் பண்ணியிருக்க, அவங்களுக்கெல்லாம் புள்ள இருக்குது, எனக்கு எதுக்கு புள்ள வரல, எனக்கு புள்ள தரணும், எனக்கு புள்ள தந்தே ஆகணும். அப்ப யாக்கோபுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் என்ன செய்ய முடியும், என்னால என்ன செய்ய முடியும், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் சொல்றாரு, நான் தேவனா? ஆமென். மனுஷங்களால எல்லா விதத்திலையும் நமக்கு உதவி செய்து விட முடியாது அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது, சங்கீதம் 33:16 பொதுவான நம்பிக்கை என்னன்னா, நல்ல படைபலம் இருந்துச்சுன்னா போர்ல வின் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனா வசனம் என்ன சொல்லுது, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிப்பு வந்து உங்ககிட்ட இருக்கிற படை பலத்தை வைத்தோ பண பலத்தை வைத்தோ இல்லை. ஆமென். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். பாருங்க, பலம் இருந்துட்டா மாத்திரம், படைபலம் இருந்துட்டா மாத்திரம் ஒரு தேசத்தை ரசிக்க முடியாது, ஒரு தேசத்தை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அதனாலதான் சங்கீதம் 146:3 படிக்கிறோம், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். ஹல்லேலூயா. ரட்சிப்பு காப்பாற்றப்படணும், உங்களுக்கு உதவி வேணும், உங்களுக்கு ஒத்தாசை வேணும் அப்படின்னா மனிதர்களை நம்பாதீங்க. ஹல்லேலூயா. மனிதர்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. சங்கீதம் 33:17 சொல்லுது, ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. அப்போ ஒருத்தங்க கிட்ட என்னுடைய உறவினர் இந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க, என்னுடைய நண்பர்கள் இந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க, என்னை எப்படியாவது தூக்கி விட்டுருவாங்க, என்னை எப்படியாவது காப்பாத்தி விட்டுருவாங்க அப்படின்னு நீங்க நம்பிக்கை அவர்கள் மேல் வைக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும். பைபிள்ல மைய வசனம் சங்கீதம் 118 என்ன சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், பைபிளை ரெண்டா புலந்து வச்சீங்கன்னா அந்த வசனம் தான் வரும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதினாலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும். அப்போ எல்லாமே ஒரு லிமிடேஷன் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு லிமிடேஷன் இருக்கு. அந்த ராஜா சொல்றாருல, கர்த்தர் உன்னை ரட்சிக்காது இருந்தா நான் எங்க இருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கிறது, எந்த எல்லையில இருந்து நான் உனக்கு உதவி செய்யறது. பாருங்க, கேரித்துன்னு ஒரு ஆறு, எலியா விட்டு ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தில் மழை பெய்யல, தேசத்துல என்ன செய்யல, மழை பெய்யல, கேரித் ஆற்றண்டைக்கு போ ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, 1 ராஜாக்கள் 17:3-7 படிச்சோம்னா, 1 ராஜாக்கள் 17:3-7, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி யோர்தானுக்கு நேராக இருக்கிற அங்க தண்ணீர் குடிப்பா, அங்க காலையும் மாலையும் காகங்கள் உனக்கு அப்பமும் இறைச்சியும் என்ன செய்யும், கொண்டு வரும். காலையும் மாலையும் கொண்டு வரும். அவர் சாப்பிட்டே இருக்காரு, அவருக்கு நல்லா ஒரு கம்ஃபர்ட், எல்லா இடமும் பஞ்சம், ஆனா அவருக்கு ஒரு இடத்துல வேப்பா நல்லா குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கிறார். வசனம் என்னமா சொல்லுது, தேசத்துல மழை பெய்யாததுனால கேரித் ஆற்று நீர் என்ன செஞ்சிச்சு, வற்றி போயிடுச்சு. நம்ம இந்தியாவில் வற்றாத ஜீவநதி என்னலாம், கங்கை, யமுனா, காவேரி கூட வத்தி இருக்கு. ஓகே, தாமிரபரணி, சரியா, தாமிரபரணிலாம் வற்றாது, அது வற்றாத ஜீவநதி. ஆனா பாருங்க, அப்படிப்பட்ட நதிகள் கூட வற்றி போகுமா? வற்றாத நதிகள் என்று சொல்லப்பட்ட நிறைய நதிகள் இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியல. அப்ப பாருங்க, சில குறிப்பிட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி வருது, குறிப்பிட்ட எல்லைகளில் இருந்து உங்களுக்கு நன்மை வருது அப்படின்னா அதையே நீங்க நம்பி கொண்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. அதுவும் வற்றி போகலாம், அதுவும் நின்று போகலாம். ஆனா கர்த்தர் தன்னுடைய உதவி ஒரு நாளும் நிறுத்த மாட்டார். உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் பேர்ல இருக்கணும். பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்காக நம்ம சாப்பாடு சமைக்கிறதுக்காக ஆசீர்வாதம் சோறு பாஸ்கரன் அவர் மளிகை கடைக்கு போயிருந்தோம். எப்பவும் கொஞ்சம் சகாயமா அவர் தருவது உண்டு, ஆலயத்தின் காரியங்களுக்காக நல்லா கொஞ்சம் தாராளமா உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர். சும்மா தர மாட்டாரு, சகாயமா ஒரு நியாயமான விலையில தருவார். பாருங்க, அப்போ அங்க நாங்கள் என்னுடைய மனைவி நின்றுட்டு இருக்கோம், இன்னொரு பக்கத்துல ஒரு அம்மா நிற்கிறாங்க. இந்த அம்மா ஆலயத்துக்கு வந்தவங்க, முந்தி நம்ம ஆசிரியர் ஸ்டோர் மாடியில இருக்கும்போது ஆலயத்துக்கு வந்தவங்க. அந்த அம்மா பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு சொல்றாங்க. நாங்களும் ஸ்தோத்திரம் சொன்னோம். அவர் அந்த எதுக்கு வந்திருக்கீங்க, அப்படி கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனுக்காக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். இவரை விட்டுறாதீங்க. நம்ம என்ன சொல்லுது, இவரை பிடிச்சிக்குங்க. இவரை நான் சொன்னேன், இவரை பிடிக்கிறதுக்குலாம் நான் வரல. அல்லேலூயா.
எனக்கு பிடிக்க வேண்டிய ஆள் அங்க இருக்கிறாரு, இல்லையா? அவரை தான் நாங்க பிடிப்போம், இவரெல்லாம் நாங்க பிடிக்க மாட்டோம். இவர் ஒரு நேரம் உதவுவார், ஒரு நேரம் உதவ மாட்டாரு. அப்படியா? அம்மாட்ட சொல்ல, இல்லையா? பாருங்க, ஒருத்தர் 4 நேரம் உதவி செஞ்சாலே சில நேரங்களில் சிலருக்கு சலிப்பு தட்டும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்க உதவின்னு கேட்க வேண்டியது கர்த்தர் எடுத்து. ஆமென். உங்களுக்கு ரெசிபி யார்கிட்ட இருந்து வரணும்? கர்த்தரிடத்துல இருந்து வரணும். தேவன் தருகிற ஒரு ஆதாரம் உங்களுக்கு ஒரு உதவி நின்று போயிடுச்சு அப்படின்னா நீங்க ஒன்னு நம்பணும். சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராய் நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். அப்போ உங்களுக்கு உதவி செய்கிற மனிதர்களை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு நபரை கொண்டு ஒரு நேரம் உதவுவார். ஆமென். உங்களுக்கு நீங்க கூப்பிடுகிற வேலையில தப்பு வைக்க அவர் ஆத்திரமாய் வருவார். நீங்க ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் எழுப்பி தருவார். ஒரு நேரத்தில் அவர்களை வச்சு ஆண்டவர் என்ன செய்யலாம்? உதவலாம். எல்லா நேரமும் உங்களுடைய தேவைகளுக்காக உடனே அவங்க கிட்ட போய் நீங்க நிற்க கூடாது. ஆமென். எப்பவும் நீங்க யார்கிட்ட போய் நிற்பீங்களோ அவர்கிட்ட நிற்கணும். ஆமென். கேரி தாற்று வற்றி போயிடுச்சு, உடனே ஆண்டவர் விட்டாரா? ஆண்டவர் எங்க அனுப்பினாரு? சாரிபாத் விதவையினருக்கு என்ன செஞ்சாரு? சாரிபாத் ஊர்ல இருக்கிற ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புறாரு. அங்கேயும் வச்சு ஆண்டவர் எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்தாரா இல்லையா? ஆண்டவர் கொடுத்தார். இப்போ ஒரு ஆதாரம் வறண்டு போய்விட்டால் அவர் முன்பு செய்தது போல வேறு விதத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார் என்பதை நீங்க நம்பணும். ஆமென். உங்களுக்கு ஏதோ ஆண்டவர் ஒரு வகையில செயல்பட மாட்டார், பல வகையில பல விதத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு எல்லையில உதவி நின்றுச்சு அப்படின்னா அந்த நபரை பார்த்து நீங்க கோபப்படக்கூடாது. பாரு, இவனுக்கு இருக்குது தானே, கொடுக்க வேண்டியதானே, ஏன் உனக்கு கொடுத்தா என்ன 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 வந்துட போகுது அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீங்க யாரை பார்க்கணும் சொல்லுங்க? யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். நீங்க கொடுக்கிற நபர்களை குறித்து சலித்து கொள்ளக்கூடாது. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஆமென். தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவர். அப்போ நமக்கு உதவுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தும் நபர்களையோ வழிகளையோ அல்ல, கர்த்தரை நம்ப வேண்டும். சொல்லுங்க, யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். அரசன்ட்ட போனா கிடைக்கும்னு சொல்லி அந்த அம்மா போறாங்க. அரசனால கொடுக்க முடிஞ்சா? கொடுக்க முடியல. அந்த ராஜாவால தானியேலை காப்பாற்ற முடிஞ்சா? ராஜாவால முடியல. அப்ப பாருங்க, எல்லா கேரி தாறு எப்பவும் ஓடிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணிச்சு? கொரோனா வந்துச்சு, நம்ம செத்தா போயிட்டோம். ஆமென். கொரோனாலே ஆண்டவர் உங்களுக்கு சாப்பாடு போட்டாரா இல்லையா? கொரோனால யாராவது பட்னியா கிடந்தீங்களா? கிடந்தீங்களா? பட்னியா கிடந்தீங்கன்னு கையை வைத்தது நல்ல சாப்பிட்டு. ஆமென். கொரோனா காலத்தில் நம்முடைய திருச்சபையின் சார்பில் டெய்லி ஒரு 50 பேருக்கு ஒரு 35 நாள் நினைக்கிறேன் ஆகாரம் நம்ம சமைத்து கொடுத்தோம். ஆகாரம் சமைச்சு கொடுத்து இவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு. ஒரு இடத்துல போய் சமத்துவபுரம் இந்த பக்கத்தில் ஒரு ஏரியாக்குள்ள போய் கொடுத்து கொரோனா வேறு வீட்டுக்குள்ளே கிடந்து எப்படியும் மஞ்சள் இடத்தெல்லாம் அவிச்சு பிடிச்சி அம்மா ரெடி ஆகினாங்க. ஆமாம். எங்கள் கூட சமையலுக்கு உதவி பண்ணுறவங்களெல்லாம் சொல்லலை. அதுக்கு தான் தெரியுது எல்லாருக்கும் கொரோனா வந்திருக்கு. அவங்களும் எங்களையும் அது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இருந்திருக்கிறாங்க. ஓகே. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, தேவனை இரட்சகர்களை எழுப்புகிறார். நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒத்தாசை அனுப்பக்கூடிய ஆட்களை யார் எழுப்புறார்? வசனம் வாசிங்க, வாசிக்கலாமா? நெகேமியா 9:27. நெகேமியா 9:27. ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற என்ன சொல்லுது? அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்தில் இருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் யாரை கொடுத்தாராம்? இரட்சகர்களை கொடுத்தார். யார் அப்படிப்பட்ட இரட்சகர்கள்? யாரு? இஸ்ரவேல் மக்கள் பயங்கரமா அழுதாங்க. அவர்களுடைய கூப்பிடுதல் கர்த்தருடைய சந்நிதியை எட்டிச்சு. கர்த்தர் என்ன பண்ணாரு? மோசேயை எழுப்பினார். அல்லேலூயா. ஆமென். ஒரு சிம்சோனை எழுப்பினார், ஒரு எப்தாவை எழுப்பினார், ஒரு பாராக்கை எழுப்பினார், ஒரு தெபோராளை எழுப்பினார். பாருங்க, என்ன இடத்துல வாசிக்கலாம்? நியாயாதிபதிகள் 3:15. நியாயாதிபதிகள் 3:15 இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழுப்ப பண்ணினார். பாருங்க, நீங்களா போய் ஒருத்தருக்கு நிக்கிறதுக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆளை எழுப்பி தர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆமென். யார் எழுப்ப பண்ணினார்? அவங்க யார்கிட்ட போய் கேட்டாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அப்படின்னு போட்டு. அப்ப ரெசிபி எங்க இருந்து வருங்க? ரெசிபி எங்க இருந்து வரும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அவர்களுக்கு ஒரு இரட்சகனை எழுப்ப பண்ணினார், ஏகூத். இந்த யோகுத் ஒரு குண்டை. அந்த குண்டை பேர் என்ன பேரு? எக்லோன். அந்த குண்டை பேர் என்னது? மோவாபின் ராஜாவாகிய ஒரு குண்டை.
அந்த குண்டனுக்கு ரொம்ப என் தொப்பையோட பெரிய தொப்பை. அந்த குண்டங்கிட்ட போய் சொல்றான், நான் உன்னை பார்க்கணும்னு அவரு உங்கள்கிட்ட தனியா பேசணும், உன்னோடு சொல்லக்கூடிய ஒரு தேவ வாக்கு எனக்கு இருக்கு. அந்த குண்டங்கிட்ட போய் சொல்றான். அந்த குண்டன் எல்லாரும் வெளியே போங்க. ஏகுத்து என்ன பண்றாரு, அவரு லெப்ட், யாரும் லெப்ட் ஹேண்ட் இருக்க, ஒரு லெப்ட் ஹேண்ட் இல்லையா? ஆமே. அவர் என்ன பண்ண, லெப்ட் எடுத்து கத்தி தூக்கி ஒரே குத்து, தொப்பையில குத்துறதுல தொப்பையில அந்த கொழுப்பு வந்து அடைச்சி கத்திய உருவ முடியாத அளவுக்கு அந்த குண்டை செத்து போனான். எக்லோ பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ரட்சகனை எழும்ப பண்ணினார். ஆமே. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தர் தான் நம்மளை ரட்சிக்க முடியும். இயேசுனால என்ன பேரு? ரட்சகர் அப்படின்னு பேரு. வாசிக்கலாமா? ஏசாயா 19:20 பின்பாகம் சொல்லுது, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி கூப்பிடும்போது தேவன் உங்களுக்கு இரட்சிப்பை அனுப்புவார். ஆமென். தேவன் உங்களுக்கான பலவானை அனுப்புவார். தேவன் உங்களுக்கான ஒரு மீட்பை அனுப்புவார், உங்களை விடுவிப்பார். தேவனை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாக அதை தருவார். இயேசுனால என்ன பேரு? இயேசு. லூக்கா 2:11 கிறிஸ்துமஸ் அன்றைக்கு முதல் கிறிஸ்துமஸ்ல சொல்லப்பட்ட செய்தி, இதோ கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒரு இரட்சகர் உண்டு. ஆமென். அவர் பிறந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுது, உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பெத்லகேம் என்கிற ஊர்ல இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் வந்து இரட்சகர்களாக எழும்பினாலும் அவர்களுக்கு நிறைய ஃபெயிலியர் இருக்குது. தாவீதுக்கு நிறைய ஃபெயிலியர். ஆமென். சிம்சோனுக்கு நிறைய ஃபெயிலியர், கிதியோனுக்கு நிறைய ஃபெயிலியர். ஆனா இயேசு அந்த ரட்சிப்பின் வேலையை கம்ப்ளீட்டா முடித்து தீர்த்தார் என்று படிக்கிறோம். அப்போ இந்த இரட்சகர் நமக்காக பிறந்தார். இந்த இரட்சகர் மீண்டும் நமக்காக வர இருக்கிறார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:20. நம்முடைய நம்பிக்கை என்ன? நம்ம எதை நம்பிக்கொண்டு இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் கூடி வந்ததின் நோக்கம் என்ன? நம்முடைய குடியிருப்போ எம்எஸ் நகரில் இருக்கிறது. என்னது? நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுடைய குடியிருப்பு அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு வர்றதை எதிர்பார்க்கறீங்களா இல்லையா? அவர் வந்தான்னா வரட்டும் என்ன அப்படி இருக்க கூடாது. ஆமென். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர். ஆமென். ஆமென். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருவதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் அவர் நம்மை சேர்த்துக் கொள்ள வருவார். ரட்சிப்பு எப்போ வரும்? வாசிக்கலாம். எரேமியா 4:14. ரட்சிப்பு எப்போது வரும்? இரட்சகர் வந்து விட்டார், ரட்சிப்பு எப்போது வரும்? வாசிக்கலாம். எரேமியா 4:14. எருசலேமே எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. பாருங்க, நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா, உங்களுடைய இருதயத்தை கழுவுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, காலையில எங்க வீட்டுல 2 புருஷுகள் பல்லு விளக்காம குளிச்சு தலையெல்லாம் கட்டி ட்ரெஸ் போட்டாச்சு. பல்லு விளக்கல பிறகு விளக்க வச்சிருக்கு. நான் சொன்னேன், வா நேரம் ஆயிட்டு, ஆடு மாட்டெல்லாம் பல்ல விளக்குது, சாப்பிடு அப்படின்னு. இல்லை, உங்க அம்மா பல்ல விளக்கி கூட்டு வரும். பாருங்க, டெய்லி பல்லு விளக்குறோம். ஆமே, டெய்லி என்ன செய்யறோம்? டெய்லி 4 நாள் விளக்கல என்ன ஆகுது? சொல்லுங்க. 4 நாள் விளக்கல என்ன ஆகுது? உங்க பக்கத்துல யாரும் வர முடியாது, அப்படித்தானே? அப்போ உங்களுடைய இருதயம் கழுவப்படாம இருந்தா, நார்ம நாராதா? சொல்லுங்க. பல்லு கழுவலாம், பல்லு விளக்கலாம் நாறுதில்ல. ஆமே.
அப்ப உங்க இருதயமும் தினந்தோறும் கழுவப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆமென். அப்பதான் ரட்சிப்பு வரும். ஆமென். அப்பதான் ரட்சகர்கள் எழும்புவார்கள். அப்பதான் உங்களுக்கு ரட்சிப்பு வரும். அப்ப பாருங்க, ரட்சிப்பு நீங்க உங்களுடைய இருதயத்தை தினந்தோறும் தேவ சமூகத்துக்கு முன்பாக நிலைத்து. யோபு வந்து காலையிலே எழும்பிடுவாராமா. காலையில 8 மணிக்கு எழும்புவாராம். யாரு படிங்க. யோபு காலமே எழுந்து என்ன பண்ணாராம்? விருந்து செய்கிறார். சிலர்லாம் காலையிலே அதிகாலை 8 மணிக்கு சூரியன் உதிச்ச பிறகு எழுப்புறாங்க. விருந்து செய்கிறார். 4 முறை போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அதிகாலை 8 மணிக்கு எழுப்பி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லெக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து அந்த நாட்களில் எல்லாம் செய்தான். ஆமென், 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 ஆமென். தினந்தோறும் பொல்லாப்பரை கழுவி கொண்டே இருக்கணும். நாள்தோறும் பரிசுத்தத்துல உயர்ந்து கொண்டே இருக்கணும். அதனாலதான் பரிசுத்தமாகிறவன் இன்னும் நேரத்தை விட ஒருபடி மேல. ஆமென். கம்ப்ளீட்லி கிடையாது, ஆனா நேரத்தை விட ஒருபடி மேல பரிசுத்தம் ஆக வேண்டும். அப்படி ஆகும்போது உங்களுக்கு ரட்சிப்பு வரும். ஆமென். ஏன்னா உங்களுக்கான ரட்சகர் வந்து விட்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு அரசன் சொல்றாரு. நேத்து இந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்ன வார்த்தைனா, தானியேல் 3:29 சாத்ராக் வாசிங்க எல்லாரும் எடுங்க. தானியேல் 3:29 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் துண்டித்து போடப்படுவார். அவன் வீடு பாருங்க, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க இந்த வார்த்தை சொல்லிட்டே இருந்தேன். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. பாருங்க, இந்த அரசன் எப்படிப்பட்ட அரசன்? நல்ல அரசன் நினைக்கிறீங்களா? பொல்லாதவன். ஆமென். ரொம்ப பொல்லாதவன். என்ன பண்றான்? எருசலேமின் ஆலயத்தெல்லாம் இடிக்கிறான். எருசலேமினுடைய அரண்மனையெல்லாம் இடிக்கிறான். எருசலேமில் உள்ள பெரிய பெரிய வீடுகளை எல்லாம் இடித்துட்டு அங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போய் பாபிலோனுக்கு கொண்டு போறான். கொண்டு போய் ஒரு பெரிய சிலையை நிறுத்தி அதை பணிந்து கொள்ளுங்கன்னு சொல்றான். அவர்களுக்கு பேரெல்லாம் மாத்திரம் அனனியா, மிசாவேல், அசரியா, அதான் அவங்க பேரு. அவங்க பேரெல்லாம் மாத்திரம். தானியேலுடைய பேரு பெல்தே சாத்சார்ங்கிற பேரா என்ன செய்யறான்? மாத்திரம். அனனியா, மிசாவேல், அசரியாவுக்கு சாத்ராக், அதெல்லாம் அவங்க தெய்வத்தினுடைய பெயர். உங்களுக்கு வந்து கற்பனசாமின்னு பேரை வச்சா பிடிக்குமா? கற்பனசாமி இங்க வா அப்படின்னு பிடிக்குமா? பிடிக்காது. கற்பசாமின்னா பிடிக்குமா? பிடிக்காது. நம்ம கருப்பாவே இருந்தாலும் நம்மள கற்பசாமின்னா பிடிக்காது. ஆமா, பாருங்க, அவன் சாமி பேரை வைக்கிறான், பேரெல்லாம் மாத்துறான், சாப்பாடெல்லாம் மாத்துறான், எல்லாம் வேற காரியத்தை படிச்சு கொடுக்குறான். ஆனா பாருங்க, அவன் சொல்றான், நீ சொல்ற தெய்வத்தை நான் என்ன செய்ய முடியாது, எனக்கு முடியாது. அப்ப ராஜாவுக்கு கோவம் வருது. 7 மடங்கு சூடாக்குறாங்க, உள்ள கொண்டு போட்டாங்க. போட்டா பாருங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய நெருப்பு வாசனை வீசல, அவங்க ட்ரெஸ் சேதமடையல. ஆனா இவங்களை தூக்கி கொண்டு போட்டாங்களே, அவங்க பக்கத்துல போகிறதுக்கு முன்னாடி பொசுக்கி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு நெருப்பினுடைய உக்கரம். ராஜா பாக்குறாரு, இவெல்லாம் அப்பவே டஸ்டா இருப்பான், அப்பவே சாம்பலா இருப்பான், அஸ்தி கூட கிடைக்காது அப்படின்னு நினைச்சிருப்பாரு. பாருங்க, உயிரோடு விடுதலையாக உலாவுறாங்க. அவர்களோடு கூட 4ஆவதாக ஒரு நபர் உலாவி கொண்டு இருக்கிறார். அதை பார்த்தோன்னே ராஜா அசந்துட்டார். அவருடைய வாயிலிருந்து வருது, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தெய்வம் வேற இல்லை. அல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு தெய்வம், அவனுக்கு 30 கோடி தெய்வம். ஆமென். அவனுக்கு பார்ப்பதெல்லாம் தெய்வம், அவனுக்கு காண்பதெல்லாம் தெய்வம், பிடிச்சு வச்சா தெய்வம், எட்டி பார்த்தா தெய்வம், மரம் தெய்வம், செடி தெய்வம், கொடி பாம்பு தெய்வம், பள்ளி தெய்வம், குருவி தெய்வம், கொக்கு தெய்வம், எல்லாமே தெய்வம் தான் அவனுக்கு. ஆனா அந்த ராஜா கண்டுகிட்டது என்ன தெரியுமா? ராஜா ஸ்டேட்மெண்ட் இது. அவர் ரட்சிக்கப்பட்டாரா ரட்சிக்கப்படலையா நமக்கு தெரியாது. ஆனா அவருடைய கன்விக்ஷன் அவருக்கு வந்துருச்சு. என்ன சொல்றாரு? இவ்விதமாய் இந்த தெய்வத்தை யாராவது தூஷணமா பேசினா அவன் வீடு, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, எங்க இப்பெல்லாம் எங்க ஏரியால டாய்லெட் வந்துருச்சு. ஆமென். எங்க ஏரியால முள்ளுகாடா இருக்கும் எங்க கிராமத்துல, அதுக்கு ஒரு பீங்காடு. என்ன பேரு? என்னது அது பேர்? என்னது? எவெல்லாம் இந்த தெய்வத்தை தானியேல், சாத்ராக், மேஷாக் ஆராதிக்கிற அந்த தெய்வத்தை வணங்குறவன் தூசிக்கிறானோ அவன் வீடு
எருக்களமாக்கப்படும். டீசெண்டா பைபிள் எழுதி இருக்கு. ஆமென். என்னது? எருக்களமாக்கப்படும். இப்போ நிறைய வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் வந்துருச்சு. ஆமென். எருக்களமாக்கப்படும். அந்த இடத்துக்கு பக்கத்துல நீ மூக்க பொத்தி தான் போகணும். அப்துல் கலாம் நகர்ல இருந்து ஒரு ஏரியா இருக்கு, ஜே நகர்ல ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்கு போனோம்னா நீங்க மூக்கெல்லாம் பொத்தி தான் போகணும். ஏன்னா எல்லாம் உரம், இயற்கை உரம் போடுறவங்க நிறைய பேர் அங்க இருக்காங்க. அப்ப ராஜா சொல்றாரு, அவங்க வீடு எருக்களமாக்கப்படும், அவங்களுடைய தலை துண்டிக்கப்படும். அவர் சொல்றாரு, இவ்விதமா சொல்லுங்க, இவ்விதமா ரட்சிக்கத்தக்க என் தெய்வத்தை போல எந்த தெய்வமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் ரட்சிக்க வந்தது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்துச்சு, ரட்சிச்சாரா இல்லையா? ரட்சிச்சாரா இல்லையா? ஆமென். உங்க வீட்டுல அடுக்கடுக்கா மரணம் வந்துச்சு, ரட்சிச்சாரா இல்லையா? ரட்சிச்சார். இவர் காது சூம்பி போச்சு, ரட்சிச்சாரா இல்லையா? ரட்சிச்சாரா இல்லையா? எங்க வீட்டுல செய்வனையில எங்க அப்பா அம்மா செத்து போய் எங்க அம்மா பைத்தியமாகி எல்லாம் நாசமாகி நானும் சாக வேண்டிய நிலை, கர்த்தர் என்ன ரட்சிச்சாரா இல்லையா? ஆமென். ரட்சிச்சாரா இல்லையா? ஆமென். உங்களுக்கு பின்னால ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு ரட்சிப்பு வேலை செஞ்சுட்டா இல்லையா? தேவன் ரட்சித்தாரா இல்லையா? நீங்க சொல்லணும், இவ்விதமாய் சொல்லுங்க, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை. ஆமென். எங்க முன்னோர் முதலாளிகள் ஐயாவளி சார்ந்தவங்க சுடலமாடனை கும்பிடுறவங்க. ஆமென். எங்களுடைய குடும்பத்தார் வந்து ஐயாவளியில் தான் இருக்காங்க. ஆனா அந்த தெய்வத்தை நான் கண்டுகொண்டேன், அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்னும். ஆமென். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ராஜா சொல்றேன், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தெய்வம் வேறு இல்லை. ஆமென். மனுஷனால முடியாதது தேவனால் கூடும், தேவனால கூடும். அப்ப பாருங்க, இன்னொரு ராஜா சொல்றாரு, தானியேல் 6:27 சிங்கக்கடிகளை போட்டாங்க புடிச்சு, தானியேலை சிங்கக்கடிகளை போட்டாங்க. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே, சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவித்த அவரே, அவரை தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் அவரே. அந்த வார்த்தை தான் ஹைலைட். அவரே, அவரே தானியேலை சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவித்த அவரே, தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். யார் ரட்சிக்கிறவர்? அவரே, ஆமென். அவரே சொல்லுங்க, கை மேல வைத்து சொல்லுங்க, அவரே, அவரே சொல்லுங்க, வாய் வந்து அவரே, அவரே. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தெய்வம் வேற ஒருவரும் இல்லை. ஆமென். கூப்பிடும் போது நெருக்கப்படுகிற நேரத்துல நமக்காக ரட்சகரை அனுப்பினாரா இல்லையா? நான் சோர்ந்து போய் ஒரு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்காக 2 பேரை கர்த்தர் எழுப்பினார். ஆமென். என்னுடைய சாட்சியை சொல்லி ஐசக் கமாலியல் 2 பேரும் வந்து என் பேரை சொல்லி கூப்பிட்டு அந்த நேரத்துல என்ன ஒரு டீ கடைக்கு கூட்டு போய் ஒரு டீயும் ஒரு முறுக்கு வாங்கி கொடுத்து ஒரு யூத் மீட்டிங் கூட்டு போய் என்னை ரட்சிப்புகளை அவங்க நடத்தினாங்க. என் வாயிலிருந்து இந்த வார்த்தை புறப்படுது, ஆண்டவரே நான் இப்போ நீங்க என்ன கூப்பிட்டா நான் ஊழியத்துக்கு வருவேன். என் வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டு பேசிட்டு இருக்கிற நேரத்துல 2 பேர் வர்றாங்க, திருநெல்வேலியில இருந்து வர்றாங்க. அப்ப நான் வாயிலிருந்து பேசுறதுக்கு முன்னாடி அவர் அங்க இருந்து திருநெல்வேலியில இருந்து எங்க ஊருக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அங்க இருந்து ஆள் அனுப்பிட்டாரு. ஆமென். அப்ப பாருங்க, அவர் எப்படி ஆண்டவர் ப்ரீ பிளான் பண்ணி நம்மளை தூக்குறாரு பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி ரட்சிக்கிறவர் நம்முடைய தெய்வம், நம்மை காப்பாற்றுகிறவர் நம்முடைய தெய்வம். அவர் நம்மை தேடி வராதிருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப இந்த ரட்சிப்பு எங்க யாருக்கு கிடைக்குது? அவர் பேரு ரட்சகர். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி பாருங்க, படிச்சோம் அவரே. இப்போ வேதம் சொல்லுது அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. 30 கோடி தேவர்களுக்கும் 30 கோடி நாமங்கள் இருக்கு. ஆமென். எந்த நாமத்தை கூப்பிட்டாலும் ரட்சிப்பு கிடையாது. அல்லேலூயா. பாகாலின் தீர்க்கதரிசிகள் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? சன்னதம் சொல்லி கொண்டிருந்தாங்க, தங்களை அடித்து கொண்டிருந்தாங்க, தங்கள் ரத்தம் அடிக்க மட்டும் தங்களை வருத்தி கொண்டிருந்தாங்க. பாகாலில் இருந்து சத்தம் பிறக்கவே இல்லை. ஆனா எலியா நின்னு ஒரே ஒரு வார்த்தை, அல்லேலூயா, என்னை கேட்டருளோ. என்னது? என்னை அப்படியே வானத்துல இருந்து அக்னி இறங்கி வந்துச்சு பாருங்க. எல்லாவற்றையும் பச்சிக்கு போட்டு ஜனங்கள்லாம் ஜோம் அப்படியே குப்புற விழுந்து என்ன சொன்னாங்க? கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. தேவஜனம் குட்டி செத்து தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். தேவஜனம் குட்டி செத்து தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். கேட்டருளும்
என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதித்தந்தார் ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதித்தந்தார் ஜீவதேவன். பஞ்சகாலத்தில் விதவை வீட்டில் ஆத்திரங்களை அந்த வரிக்கு பாடம் மாத்தி விட்டேன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே வணங்கினார் தேவ ஜனங்கள். பெரிய சவால் விடுறாரு. எந்த மட்டும் குந்தி குந்தி நடக்கிறது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்க, பாகால் தெய்வமான பாகால். அந்த இடத்துல தேவன் நிரூபித்தார். அப்ப அந்த வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆமென். ஆமென். அந்த நாமத்துல வல்லமை உண்டு. ஆமென். என்ன பாட்டு படிக்கலாமா? என்ன பாட்டு? அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் டெலிவரன்ஸ் நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். கோடி கோடி நாமங்கள் வேண்டுல ஒண்ணு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேண்டுல ஒண்ணு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில அற்புதம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில விடுதலை உண்டு, அப்பா உங்க நாமத்தில டெலிவரன்ஸ் உண்டு, அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா. அந்த நாமம் இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை செய்யும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நாம வணங்குறோம். அவராலே அன்றி வேறொரு நாமமும் இல்லை. ஓகே, இப்போ ரட்சிக்க அவர் தயாராக இருக்கிறார், ரட்சகரை அனுப்ப அவர் தயாராக இருக்கிறார். ரட்சிப்பு ஏன் தள்ளி போகிறது? ஏன் தள்ளி போகுது அப்படின்னா வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற வேற ஒரு வாசிங்க, வேற ஒரு வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாக. இப்பொழுது சொல்லப்படும் சாபம் எல்லாம் உன்னை வந்து
சாபத்தை நான் பேசல. அந்த பைபிள் சொல்லுது ஆண்டோடைய வார்த்தையை கேட்காம போனா என்ன நடக்கும். அதாவது 2 ராஜாக்கள் நம்ம படிச்சோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம எதுல படிச்சோம்? 2 ராஜாக்கள்ல நடந்தது சாபம். பெத்த பிள்ளை ஆக்கி தினது என்னது? ஒரு சாபம். இந்த சாபம் எதனால வந்துச்சுங்கிறது தான் நாங்க சொல்ல வரேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கவனமாய் இருப்பதற்கும் அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயானால் என்ன சாபம்னா சொல்லப்பட்டுச்சு தேசத்தின் மேல? வாசிக்கலாம் 52 வசனம். 52. வாசல்களில முற்றுகை போடுவான். பெண்ணதாத் வந்து என்ன பண்றான்? முற்றுகை போடுறார். அடுத்து நெருக்கிற காலத்தில் இது எங்க சொல்லப்பட்டுச்சு? ஆக்சுவலா இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் ராஜாக்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னால, தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாலே இது சொல்லப்பட்டுச்சு. எது? உபாகமத்துல என்னத்தை சாப்பிடுவ? பிள்ளைகளை ஆக்கி உன்னை நெருக்குவாங்க, உன்னை முற்றுகை போடுவாங்க. நீ தேவனுடைய வார்த்தையை கேட்காம போனா, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாம போனா என்ன பண்ணுவாங்க? உன்னை முற்றுகை போடுவாங்க. நீ என்ன சாப்பிடுவ? பிள்ளைகளினுடைய மாம்சத்தை சாப்பிடுவ. அடுத்து பாருங்க, அந்த பெத்த புள்ளைய ஆக்கி சாப்பிடுற கறி இருக்கு பாத்தீங்களா? இந்த கறியை வந்து தான் கெட்டு தாலி கட்டினார் இல்லையா, ரொம்ப நேசிச்சு, அந்த மனைவிக்கு என்ன செய்ய மாட்டானா? கொடுக்க மாட்டாராமா. அடுத்து அவர் எப்படிப்பட்ட ஆளு? ஒரு காலத்துல சுக செல்வமும் செருக்கும் உள்ள ஒரு மனுஷன். அவனுக்கு இல்லாததுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படி ஒரு வெல்த்தியான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தவன். அடுத்து பின்னால பாருங்க, சிலருடைய உள்ளங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, சிலருடைய உள்ளங்கள் எல்லாம் வெடிப்பா இருக்கும். சிலருடைய உள்ளங்கள் பாருங்க ரொம்ப கைஃபையா இருக்கிறவங்களுடைய உள்ளங்கள் பாருங்க, அப்படி ரொம்ப சாஃப்டா பார்க்கிறதுக்கே ஒரு வெடிப்பு இல்லாம இருக்கும். அப்படி ஆளை குறிச்சு ஆண்டு சொல்றாரா? தன் உள்ளங்கால பாருங்க, பிள்ளை பெற்றெடுக்கும் போது அந்த பனிக்குடம்லாம் உடைஞ்சு வெளியே வந்து அந்த பிள்ளை பெற்றெடுக்கும் போது அந்த தொப்புள் கொடி அதோட சேர்ந்து வருகிற கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட சாப்பிடுவாங்க. பஞ்சத்துல என்ன சாப்பிட்டாங்களாம்? கழுதை தலைய சாப்பிட்டாங்களாம். அதையுமே அவங்களால விலை கொடுத்து எடுக்க முடியல. அது 4800 ரூபாய்க்கு விலை ஏறிச்சு 1 கிலோ. புறாக்களுக்கு போடுவாங்கல்ல சாதாரண குருண அரிசி, கல்லு மண்ணு எல்லாம் சேர்ந்து புழுவோட சேர்ந்தது, மனுஷன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிருந்துச்சு இல்லையா, அதை சாப்பிடுவாங்க. பாத்தீங்க, அதுல என்ன போட்டிருக்குன்னா சகலமும் குறைவுபடுவதினால். அதை வெளியே பப்ளிக்கா சாப்பிட்டா அசிங்கம்னு நினைச்சு ரகசியமா சாப்பிடுவோம். இப்படி நடக்கல பாஸ்டர்னு சொல்லாதீங்க, நடந்திருக்கு. ஆமே, அந்த காலத்துல நடந்திருக்கு, இந்த காலத்துல நடந்திருக்கு. நமக்கு நடக்கல, அவ்வளவுதான். ஆமே ஆமே. கொரோனா பஞ்சத்துல கஞ்சி நிறைய குடிச்சிருப்பாங்க. ஆமே, சுடுசோறு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்ன ஆளுகள்லாம் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கணும். இந்த சாபங்கள்லாம் நம்ம மேல வரக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய கட்டளைகளை கேட்டு நடக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, நீதிமொழிகள் 22:17-19 கடைசி நம்ம வாசி முடிக்கலாம். இப்போ எல்லாம் உங்க காதுல கை வச்சுக்கோங்களேன். காதுல கை வச்சுங்க. உன் செவியை சொல்லுங்க. இப்படி பண்ணுங்க. உன் செவியை இப்படி பண்ணுங்க. உன் செவியை சாய்த்து. இப்ப ஞானி யார் தெரியுமா? நான் தான் ஞானி. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சரியா? கர்த்தருக்கு நான் பயப்படுறேன். அப்ப நான் சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை? ஞானமுள்ள வார்த்தை. இப்ப காதுல கை வச்சுதான். உன் செவியை சாய்த்து
இந்த போதகம் என்னுடைய போதகம் இல்ல, அவருடைய போதகம். யாருடைய போதகம்? நான் என் சுயமாய் போதிக்கிறது இல்லைன்னு இயேசு சொன்னாரு. ஆமென். அவருடைய போதகம். இத என்ன செய்யணுமா? இருதயத்துல வைத்து இப்படி படி விட்டு இறங்கும் போது விட்டுட்டு போயிடக்கூடாது. அவைகளை என்ன செய்யணுமா? உள்ளத்தில் காத்து அத வாயால பேசணுமா? நான் நேற்று வாயால பேசினேன். என்ன வாயால பேசுறேன்? இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. ஆமென். அவரே தப்புவிக்கிறவர், அவரே இரட்சிக்கிறவர். ஆமென். தேவி ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி எனக்கு திறந்து கொடுக்கிறவர் அவரே. ஆமென். என்னை போஷிக்கிறவர் அவரே, என்னை பராமரிக்கிறவர் அவரே. ராஜா தப்புவிக்க முடியாட்டாலும் ராஜா சொல்றான், களஞ்சியத்திலிருந்து கொடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல, ஆலையில் இருந்து கொடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல. கர்த்தர் ரட்சிக்காது இருந்தால் நான் உன்னை எப்படிப்பா ரட்சிக்கிறது? ராஜா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கறான், அவனாலையும் முடியல. கடைசியில ஒரு வார்த்தை சொல்லிட்டான், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். கடைசியில அந்த ராஜா கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? வெளியே வரும்போது, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அவன் சொல்றான், தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்யல. ஹல்லேலூயா. ஆமென். அவர் தப்புவிக்க வருவார். அடுத்து, அவைகளை உன் உள்ளத்திலே காத்து, இதெல்லாம் உங்க வாயால பேசிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இத அறிக்கை செய்யணும். என்னை ரட்சிக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. ஆமென். அடுத்து, அது இன்பமா இருக்கும். அடுத்து, உன் நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? யார் மேல இருக்கணும்? ஆற்று மேல இருக்க கூடாது, ஊற்று மேல இருக்க கூடாது, உதவும் மனிதர்கள் மேல இருக்க கூடாது. யார் மேல இருக்கணும்? ராஜாவுக்கு மேல இருக்க கூடாது, பிரபுக்கள் மேல இருக்க கூடாது, ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷன் மேல இருக்க கூடாது. யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல் இருக்கணும். இவை உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்தியாச்சு. ஆமென். உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? ஆமென். ராஜாவுக்கிட்ட போனாலும் உங்களால உதவி செய்ய முடியாது, பெரிய மனுஷன்கிட்ட போனாலும் அவங்களால உதவி செய்ய முடியாது. ராகேல் வந்து புருஷன் தப்பி கேட்கிறேன், எனக்கு பிள்ளை கொடும், நான் சாகுறேன். அவர் சொல்றாரு, நான் எப்படிமா உனக்கு கொடுக்கிறது? ஏன் மற்ற 3 பேருக்கு கொடுத்து எனக்கு கொடுக்க முடியாது? என்கிட்ட என்ன இருக்கு? நான் தேவனா? மனங்கள் போட்டுக் கொள்வோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. பாருங்க, அந்த சமாரியாவில கொடிய பஞ்சம் வர்றதுக்கு காரணம், அவர்கள் பெற்ற பிள்ளையை ஆக்கி சாப்பிடுற அளவுக்கு அவங்க பஞ்சப்படுறதுக்கு காரணம், ஒரு காலத்துல உள்ளங்கால கீழே வைக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள், அவங்களுக்கு சுகம், செல்வம், ஆசீர்வாதம் அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு. அவங்கெல்லாம் பிச்சைக்காரங்களாம் கிடையாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு மாறி விலகி நடந்ததுனால கொடிய பஞ்சம் வந்தது. கொடிய பஞ்சம் வந்தது. ஆனா அந்த பஞ்சத்தையும் கூட கர்த்தர் பின்னால மாற்றினார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ரட்சிக்க வல்லவர், அவர் ரட்சகர், அவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார், அவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ரட்சகரை எழும்ப பண்ணினார், புதிய ஏற்பாட்டு காலத்துல ரட்சகரே நம்ம மத்தியில் வந்து விட்டார். அவர் நமக்காக எழுந்தருளி விட்டார். அவர் சிலுவையில் மரணம் அறிந்த தம்மை தாமே தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக அவர் இன்று வந்திருக்கிறார். இன்று வந்திருக்கிறார். நீங்க எந்த இடத்துலலாம் நெருக்கப்படுறீங்களோ இந்த நேரத்துல நீங்க சொல்ற காரியத்துல இருந்து அவர் உங்களை விடுதலையாக்குவார். எந்த இடத்துல நெருக்கம் இருக்கோ ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை மீறி நான் நடந்திருந்தா என்ன மன்னிங்க, என்னுடைய எல்லைகளில அப்படிப்பட்ட சாபங்கள் வேலை செஞ்சிருந்தா என்ன மன்னிங்க, நான் நெருக்கப்படுறேன் ஆண்டவரே, சத்துருக்களால நான் ஒடுக்கப்படுறேன் ஆண்டவரே, எல்லா பக்கத்துல நான் முற்றுகை போடப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, எந்த எல்லையிலிருந்து எனக்கு உதவி வராதபடிக்கு நான் அடைபட்டிருக்கிறேன் ஆண்டவரே, நான் எல்லா இடத்துல நான் பிடிக்கப்பட்டது போல ஒரு முட்டு சந்துக்குள்ள போல நிக்கிறது போல நான் நிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சிம்சோன் ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷங்கள நான் விழுந்து போக கூடாது ஆண்டவரே, என்ன நினைச்சுக்கீங்கன்னு ஜெபம் பண்ணும்போது வசனம் சொல்லுது, கர்த்தர் லேகியினுடைய பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அங்கிருந்து ஒரு ஊற்று வந்தது, அது அவன் தாகத்தை தீர்த்தது, அந்த தண்ணீரை குடித்ததினால் அவன் பிழைத்தான், அவன் உயிர் அவனுக்கு திரும்பவும் வந்தது.
நெருக்கப்பட்டிருக்கீங்களா? எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வர வேண்டிய உதவி எல்லாம் பிளாக் ஆயிருக்கா? ஆண்டவர்கிட்ட திரும்புங்க, ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. எல்லா இடமும் பிளாக் பண்ணப்பட்டிருக்குதா? எந்த இடத்துலயும் நன்மைகள் எல்லாம் அடைபட்டிருக்குதா? ரொம்ப பஞ்சமா, ரொம்ப தருத்திரமா, உங்க வீட்டுல தருத்திரம் இருக்குதா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை நான் மனம் திரும்புறேன். ஆண்டவர் நினைச்சா யாரை கொண்டாகிலும் உங்களை போஷிக்க முடியும். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தார், சாரிபாத் விதவையை கொண்டு போஷித்தார். அவனும் இவனும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பஞ்சம் தீர்ற வரைக்கும் கலசத்துல எண்ணெய் குறையல, பானையில மாவு குறைஞ்சு போகல. தேவன் அவர்களை விசாரித்தார். அதே தேவன் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அதே தேவன் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். தேவனை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. ஆண்டவரே, நான் மனுஷனுடைய உதவியை நம்பினதெல்லாம் வேஸ்ட் ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் அப்படி மனுஷங்களை நம்பி போயிருந்தேன்னா என்ன மன்னிங்கன்னு கேளுங்க. என்னுடைய உறவுகளை நம்பி போயிருந்தேன்னா என்ன மன்னிங்கன்னு கேளுங்க. உங்களுடைய நீட்ஸ் எதுவா இருந்தாலும் வாயை திறந்து ஆண்டவரை சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை நீங்க ரிப்பீட் பண்றீங்களா? இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை. இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை. அவரே தப்பிவிக்கிறவரும், அவரே ரட்சிக்கிறவரும், வானத்திலும் பூமியிலும் அதிசயங்களை செய்கிறவருமாக இருக்கிறார். அவரே அந்த ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அதுதாங்க கிறிஸ்துமஸ், அதுதாங்க கிறிஸ்துமஸ். அவர்தான், அதுதாங்க நற்செய்தி. உங்களுக்கு நற்செய்தி. உங்களுடைய எல்லைகளில் துர்ச்செய்தி இனி கேட்கப்பட மாட்டாது. உங்களுடைய எல்லைகளில் துர்ச்செய்தி கேட்கப்பட மாட்டாது. உங்களுடைய எல்லைகளில் துர்ச்செய்தி கேட்கப்பட மாட்டாது. நற்செய்தி வந்துவிட்டது. உங்களுக்கான நல்ல காலம் வந்துவிட்டது. உங்களுக்காக தயவு செய்யும் காலம் வந்துவிட்டது. உங்களை விசாரிக்கும் காலம் வந்துவிட்டது. உங்களை உயர்த்தும் காலம் வந்துவிட்டது. உங்களை விடுவிக்கும் காலம் வந்துவிட்டது. உங்களை விடுவிக்கும் காலம் வந்துவிட்டது. உங்களுடைய தாழ்மை, வெறுக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, வேதனைப்படுகிற இக்கட்டுகள் உங்களை விட்டு மாறுகிறதே. இப்பவே மாறுகிறது. கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இதே மாதிரி தருத்திரம் ஒருவேளை உங்களுடைய இலைகள் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி சாப்பாடுலாம் நான் சாப்பிட்டது இல்லை, இந்த மாதிரி தருத்திரம் என் வாழ்க்கையில நான் வந்ததே இல்லை, வாழ்க்கையில தருத்திரமா இருக்குதுப்பா, என் வாழ்க்கையில சகலமும் குறைபட்டு எல்லாமே அடமணத்துல இருக்குது ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் இழந்திருக்கேன் ஆண்டவரே, எல்லா இடமும் நான் நெருக்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, என்னை விடுவீங்கன்னு கேளுங்க. பரலோகத்திலிருந்து தெய்வம் இரக்கத்தை உங்களுக்கு விளங்க பண்ணுவான். உங்களுக்கான இரக்கத்தை விளங்க பண்ணுவான். உங்களுக்கான ரட்சிப்பை அவர் அனுப்புவார். சொல்லுங்க, பொல்லாப்பர் எனது இருதயத்தை கழுவுங்க ஆண்டவரே. தேவனுடைய சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்க ஆண்டவரே. நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பிங்க ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழிகளின் இடத்தில் உண்டோடு சொல்லி ஆராய்ந்து எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே கேளுங்க. நீங்க மனம் திரும்பினால் நீங்கள் நிலைவரப்படுவீர்கள். நீங்கள் நிலைவரப்படுவீர்கள். இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருங்க. இந்த போதனையை சொல்லிக் கொண்டே இருங்க. இந்த போதனை தேவனால் உண்டானதே. இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை. தானியேலை இரட்சித்த கர்த்தர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை இரட்சித்த கர்த்தர் உங்களையும் இரட்சிக்க வல்லவர். உங்களையும் இரட்சிக்க வல்லவர். சிமியோன் வந்து அந்த குழந்தையை கையில ஏந்திட்டு சொல்றாரு, அந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, அந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அதே இரட்சிப்பை உங்கள் கண்கள் இன்று காண்பதாக, உங்கள் கண்கள் காண்பதாக, உங்கள் கண்கள் காண்பதாக, உங்கள் கண்கள் காண்பதாக. அந்த நெருக்கடி நிலைகள் மாறட்டும், அந்த வறட்சி நிலைகள் மாறட்டும், அந்த பஞ்ச நிலைகள் மாறட்டும், அந்த விசாரிப்பற்ற தன்மை மாறட்டும், அந்த விசாரிப்பற்ற தன்மை மாறட்டும். உன் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கட்டும். உன் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கட்டும். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கும்படியே இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டது. ஒரு நாளும் ஒரு மனுஷனுக்கு முன்னாலே போய் நீங்க நிற்காதீங்க. ஒரு மனுஷனுக்கு முன்னாலே நீங்க நிற்காதீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதல்களின் சோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனிடத்துல சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. தேவனிடத்துல சொல்லுங்க. தேவனிடத்துல சொல்லுங்க. எல்லா புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் இப்பொழுது உங்கள் சிந்தைகளை நிரப்புவதாக, உங்கள் இருதயங்களை நிரப்புவதாக. உங்க மைண்ட்ல இருந்த பாரம் இப்பொழுது மாறுகிறது. உங்க மைண்ட்ல இருந்த பாரம் இப்பொழுது மாறுகிறது. உங்க மன அழுத்தம் இப்பொழுது மாறுகிறது. ஒரு தேவ சமாதானம் உங்களுடைய எல்லைகளில் வருகிறது. ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்குள்ள வருகிறது. தேவன் உங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதலை வைக்கிறார். தேவன் உங்களை ரட்சிக்கிறார். தேவன் உங்களை ரட்சிக்கிறார். தேவன் உங்களை தப்புவிக்கிறார். தேவன் உங்களை விடுவிக்கிறார். நீங்கள் சிறைப்பட்டு போவது இல்லை.
நீங்கள் சிறைப்பட்டு போவது இல்லை, நீங்கள் ஓடி போவது இல்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே உடைய வார்த்தையை காத்து நடப்பேன் ஆண்டவரே, உடைய வார்த்தையை கடன் பண்ணி நடப்பேன் ஆண்டவரே, உடைய வார்த்தையை காத்து நடப்பேன் ஆண்டவரே. என் எல்லைகளில் ஆசீர்வாதங்கள் பலிப்பதாக, என் மேல் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் பலிப்பதாக, ஆசீர்வாதங்கள் பலிப்பதாக. அப்படியே நடப்பு கொடுப்பு கிருபையுள்ள கர்த்தாவே, நெருக்கடியில் நிலைகளை மாற்றுகிறவர், எங்களை இரட்சிக்கிறவர், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உம்முடைய நாமமே அல்லாமல் மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லையே, ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லையே. எங்கள் இரட்சகரே, உம்மை எதிர்பார்த்து நிற்கிறோம், உம்மை எதிர்பார்த்து நிற்கிறோம். எங்களுடைய சூழல்கள் எல்லாம் மாறுவதாக. நீங்க இப்போ கேட்கிற எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுடைய இருதயம் பொல்லாமற கழுவப்பட்டு இருக்கிறது. எந்த இடத்துலலாம் உங்களுக்கு ரட்சிப்பு வேணுமோ நான் சொல்றேன் பாருங்க, நீங்க சந்தோஷமா கீழே இறங்கி போங்க. அந்த காரியத்தில் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கும், அந்த காரியத்தில் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கும், அந்த காரியத்தில் விடுதலை உண்டாயிருக்கும், அந்த காரியத்தில் இருக்கிற நெருக்கம் மாறி இருக்கும், அந்த காரியத்தில் இருக்கிற துக்கம் மாறி இருக்கும், துக்கம் மாறி இருக்கும். ஒரு சமாதானம், ஒரு எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தைகளையும் இது நிரப்புது. இந்த வார்த்தையை உங்களுடைய மனசை விட்டு அகல விடாதுங்க. எனக்கு ஒரு இரட்சகர் உண்டு, எனக்கு ஒரு இரட்சகர் உண்டு, எனக்கு ஒரு இரட்சகர் உண்டு, என்னை ரட்சிக்கிறவர் ஒருவர் உண்டு, என்னை விடுவிக்கிறவர் ஒருவர் உண்டு. இயேசு பாவங்களை மாத்திரம் போக்கி ரட்சிக்க அல்ல, சாபங்களை மாத்திரம் போக்கி ரட்சிக்க அல்ல, நம்முடைய நெருக்கங்களையும் நம்முடைய நோய்களையும் நீக்கி ரட்சிக்கவே அவர் வந்தா. அப்படியே ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ரட்சிக்கிறவர். நேபுகாத்நேச்சார் அறிக்கை செய்தது போல, ஆண்டவரே தரியு ராஜா அறிக்கை செய்தது போல, நீரே ரட்சிக்கிறவர், நீரே தப்புவிக்கிறவர், நீரே விடுவிக்கிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்க ஒரு நாளும் மனுஷங்களை நம்பி போவது இல்லை, மனுஷங்களை நம்பி போவது இல்லை, சூழ்நிலைகளை சார்ந்து நிற்பது இல்லை, எங்களுடைய தொழில்களை சார்ந்து நிற்பதில்லை. எங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கிறது, எங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கிறது. எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொடுக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் இருப்பதாக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.